கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயங்கரமான ஒரு வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். திருடன் எதுக்கு வருவான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். ஆனா நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இதை கண்டுபிடிக்க வேண்டும். திருடனுடைய சுவாபம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான தேவனோடு இணைந்து போகிறதான காரியங்களிலே அவன் அழிக்க வருகிறவன். எதெல்லாம் திருடுவான்? என்னுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை சொல்ல முடியும். விசுவாசத்தை திருடிடுவான், நேரத்தை திருடிடுவான், இல்லையா? தேவனோடு கொடுக்கிற நம்ம பரிசுத்தத்தை திருடுவான், உண்மையை திருடுவான் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால நாம் திருடனை கண்டுகொள்ள வேண்டும். திருடனை நாம் சேர்க்கக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, என்று சொல்றார், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். அவனுக்கு நல்ல சிந்தனையே இருக்காது, நல்ல எண்ணங்களே இருக்காது என்று சொல்லுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஐக்கியம் இயேசுவோடு இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்க வேண்டும். அதனால இந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய விவாச ஜபத்தில் இதை குறித்து விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமா, அப்பதான் நம்ம ஆண்டவரை பற்றி நல்லா அறிஞ்சுக்கிட முடியும். திருடன் எதெல்லாம் திருட போறான், எப்படியெல்லாம் திருடினான், திருடினால அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனாங்க என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேச போகிறார். அதனால திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். அதான் பிசாசு, சாத்தான், இல்லையா, பொல்லாங்கன், இப்படி ஏராளமான பேரை சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இவன் இந்த காரியம் இப்படி செய்வான், அப்படி செய்வான். நீங்க கவனமாயிருங்க, நீங்க ஜாக்கிரதையாயிருங்க, நீங்க விழிப்பாயிருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசி காலத்துல நாம் வந்திருக்கிறோம். நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவே நாம் சார்ந்திருப்போம். அவர் தான் நமக்கு ஜீவனும் தராரு, பரிபூர்ணமும் தருகிறார். அவரையே சார்ந்திருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வசனத்தினுடைய எல்லா விதமான காரியங்களை எடுத்து சொல்வதற்கு வேண்டிய ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் என்ன பேச விரும்புகிற உங்க ஜனம் ஐயா, ஆண்டவரே நீங்க அவங்கள ஆண்டவரே பக்கமாய் திருப்பபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த செய்தியை, இந்த வேத வசனத்தை செய்தியை ஆண்டவரே யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல வைக்கிறாங்களோ, ஆண்டவரே டிபியில வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இதுல ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு சுவிசேஷம் பரவட்டும், பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போகட்டும் ஐயா. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு இருக்கிற என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர். அது என் கண்ணு பார்க்கணும் ஆண்டவரை. என்னுடைய ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரை. கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.